வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னோட ஃபேஸ பார்த்தாலே ஒரு ஒளிவட்டமா இருக்குல்ல. ஏன்னா வந்து நான் வந்து ஹேப்பியா இருக்கேன். நேத்து நைட்டு தான் வந்து அழுதுட்டு ஹேப்பியா இருப்பேனான்னு தெரியாம இருந்தேன். வாழ்க்கை ஒரு வட்டம். அடுத்த நாள் காலையில இப்பயுமே கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தேன். பட் வீடியோ எடுக்கிறப்ப சந்தோஷமாயிருவேன். சரி, ஓகே. இன்னைக்கு வீடியோட டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல டாபிக், நான் கொஞ்சம் பேசக்கூடிய ஒரு டாபிக்னா 20. ஸோ வந்து இது வந்து எனக்கு வந்து 20 வயசு ஆயிடுச்சு. அண்ட் ஒரு 4 மாசத்துல முடிய போகுது. அதனால வந்து என்னைய பத்தி தான் நான் பேச போறேன். அண்ட் இந்த ஏஜ் பத்தி, லைக் வந்து இது நான் என்னென்ன பண்ணேன், என்ன பண்ண போறேன், அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன், அதை பத்தி தான் வந்து பேச போறேன். ஸோ இது வந்து என்னை பத்தி அந்த மாதிரி தான் இருக்க போகுது. அண்ட் பார்க்கணுன்னா பாருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து சின்னதாக ஒரு ராண்ட் வீடியோ மாதிரி அந்த மாதிரி தான் வந்து இருக்க போகுது. இது ஏன் இப்படி இருக்கு? இன்னும் கொஞ்சம் பிரைட் வைக்கணுமா? ஃபஸ்ட்டு பிரைட்டாக இருந்துச்சு. நான் தான் இது பண்ணேன். ஐயோ, மாற்றிட்டேன். ஸோ ஓகே, லைட்டாக மாற்றுறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். அண்ட் வந்து இதை பற்றி தான் வந்து இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு 20 வந்து எப்படி இருக்கும்னு நான் நினச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அதை நான் வந்து க்ளோரிஃபையே பண்ணலை. ஓகேவா? அது வந்து நான் 18லாம் வந்து நம்ம சின்ன பிள்ளைல அப்போ அதுக்கடுத்து வந்து 18 எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பெரிய வயசு, அப்போ தான் மேஜர் அது இதுன்னு சொல்லுவாங்க, ஓட்டு போடலான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய வயசுன்றனால நான் கொஞ்சம் க்ளோரிஃபை பண்ணி வச்சுருந்தேன். பட் 20 பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு லிட்டரலி தெரிஞ்சிச்சு இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஓரளவு ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் எனக்கு இருந்த ஐடியா மாதிரியும் அது நடக்கலை. அதுக்கு மேலே நிறைய நடந்திருக்கு. பட் எனக்கு வந்து ஒரு ஐடியா இருந்துச்சு. லைக் ஹரிணி, க்ளோரிஃபை பண்ணாத, நீ வந்து ரொம்ப வந்து எதிர்பார்க்காத, அது அப்படி தான் போகுது, ஒரு மாதிரி கெயோட்டிக்காக தான் இருக்க போகுதுன்னு கூட நான் வந்து நினச்சி தான் வச்சுருந்தேன். லைக் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் அப்படி தான் வந்து இருந்தேன். பட் அப்படின்னாலுமே நடந்ததெல்லாம் எனக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது. அப்போ எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தா நல்ல வேளை நான் வைக்கல போல். ஸோ எனக்கு வந்து 20 எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே, ஜான்வரிலேருந்து வரலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து ஃபோனை பார்த்து சொல்கிறேன். அப்போ வந்து நல்லா இருக்கும்ல. அப்போனா அந்த வீடியோ பேர் வேறில் வைக்கணும். இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணி நான் பார்த்துருக்கேன். பட் ஜான்வரி எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, என் பர்த்டேலேருந்தே ஆரம்பிக்கலாம். என் பர்த்டே ஒரு மாதிரி கெயோட்டிக்காக தான் போச்சு. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் நல்லா சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. நானே வந்து அதை கெடுத்துக்கிட்டேன். ஓகேவா? நீங்கள் என்ன கேக் வாங்கலை அது பண்ணின்னு சொல்லிட்டு நானே வந்து சண்டை போட்டு நானே அழுது, நான் 12 அழுகிறேன். என் பர்த்டே 12 ஆக்சுவலி என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ வந்து எல்லார் பர்த்டேக்கும் நாங்கள் வந்து 12 எங்கள் வீட்டில் வெட்டுவோம். பெரிய கேக் இல்லை, குட்டி கேக். ஓகேவா? கப் கேக் மாதிரி அந்த கேக் வந்து நாங்கள் வெட்டுவோம். அப்போ வந்து என் பர்த்டேக்கு வந்து இந்த மாதிரி வாங்குறதுக்கு தங்கச்சி தம்பி வந்து, நான் வந்து எல்டர் டாட்டர். ஓகேவா? ஸோ வந்து தம்பி தங்கச்சியும் வந்து எங்கள் பக்கத்தில் இருக்க பேக்கரியில் நாங்கள் போய் கப் கேக் வாங்கிட்டு வந்துடுவோம். அதில் ஒரு கேண்டில் வச்சு சும்மா நைட்டுக்காக நைட் 12 இதை வெட்டிடுவோம். காலையில் வந்து வேறு கேக் வெட்டுவோம். ஸோ வந்து எனக்கும் இந்த மாதிரி வேணும்ல. ஸோ வந்து அவங்க போய் நானும் சொன்னேன் வாங்கிட்டு வந்துருங்கன்னு நானே சொல்லிட்டேன் எனக்கு. அப்போனாலும் அவங்க போய் வாங்கிட்டுலாம் வந்தாங்க. பட் அந்த 12 முன்னாடி ஒரு 11:55 அந்த டைம் போல் வந்து நான் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி எடுத்து வைங்க, எதுவுமே அரேஞ்சே பண்ணலையே அந்த மாதிரி கேட்குறேன். இவங்க வந்து அப்படியே உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க 2 பேரும். எங்கள் அம்மாவும் ஒன்றும் எடுத்து வைக்கல. எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா கடுப்பாயிருச்சு எனக்கு. அவங்க வந்து 11:58 12 தான் இன்னும் ஆளலை. அப்படியே 2 நிமிஷம் ஆனால் என்ன நினச்சாங்கன்னா, நான் கொஞ்சம் சென்சிட்டிவாக ஆகி எனக்கு என்னென்னு தெரியல. நான் வந்து வீடியோ எடுக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தனாலையா என் மேலே தப்பு இருக்குது. பட் அவங்க வந்து 11:55 60 56 57 ஆகுது. கத்தி எடுத்துட்டு வாங்க அது இதுன்னு சொல்கிறேன். யாருமே எதுவுமே தேடவே இல்லை. போய் எடுத்துட்டாச்சும் வரலாம் அட்லீஸ்ட். அதுவும் யாருமே பண்ணல. எனக்கு கடுப்பாயிருச்சு. அப்படியே தண்ணி வந்துருச்சு. அப்புறம் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே ஹாப்பி பர்த்டே டு சொல்லிட்டு நான் அழுக ஆரம்பிச்சிட்டு, அப்புறம் வந்து கேக் எடுத்துட்டு வராங்க. 12 ஆனால் என்ன, எப்பயும் நம்ம அப்படி தானே வெட்டுவோம்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, போங்க யாருக்குமே இதே இல்லை, என்னோட செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன். பத்தாவதுக்கு என் ஃப்ரெண்ட்ட வேற சொல்லியிருந்தேன் நான். ஓகேவா? நீ வந்து கரெக்டாக 12 விஷ் பண்ணு சொல்லிட்டு அவளும் லேட்டாக கால் பண்ணிட்டா. எனக்கு 12 கரெக்டாக யாருமே விஷ் பண்ணல. பவித்ரா மட்டும் வந்து மெசேஜ் போட்டுருந்தேன். அப்படினாலும் கால் பண்ணி பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன் எப்போதும் போல். அதுக்கடுத்து கேக் வெட்டிட்டாங்க. அதுக்கடுத்து கேக் வெட்டினோம், பெரிய கேக்கு நைட்டு. அப்படின்னாலும் பெரிய கேக்கில் கப் கேக் தான் வந்து நைட் வெட்டினோம். அடுத்த நாளும் கேக் வந்து சர்ப்ரைஸ் இருந்துச்சு. நான் அதையும் ஸ்பாயில் பண்ணிட்டேன். அழுது இது வேலை தான் எனக்கு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கே வந்து இந்த மாதிரி கேயோட்டிக்காக தான் இருந்துச்சு. என்னது ஜான்வரி. அடுத்து வந்து பிப்ரவரியில் வந்து அப்புறம் ஜான்வரியில் வந்து நாங்கள் வந்து போஸ்ட் பர்த்டேன்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் பண்ணோம். அது நல்லா இருந்துச்சு. ஓகே, நான் வந்து போகிறேன் ஒரு நிமிஷம். பிப்ரவரி 2026 பிப்ரவரி 2026 வந்து அப்படியே இதில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். காலேஜு காம்படிஷன்ஸு அப்படின்னு போயிருக்கு. அப்புறம் கெஃபே இந்த மாதிரிலாம் போயிருக்கோம். அப்புறம் வந்து ஆதார் சங்காலின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேனே. ஸோ இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. அந்தளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு எதுவும் நடக்கலை. அண்ட் மார்ச் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இல்லை அப்படி நான் சொல்கிறேன். இது பார்த்தாலாம் வேலைக்கு ஆகாது. நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதான் எனக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து அப்படி தான் இருந்துச்சு. இது வந்து இதுக்கும் 20க்கும் அவ்வளோ சம்மந்தம் கிடையாது. நான் அதுக்குள்ளே போனாலும் அதை அப்படியே சொல்லிட்டேன். ஸோ ஓகே, இப்போ வந்து நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அவ்வளோ வச்சுக்கல. அப்படினாலும் வந்து இப்போ வந்து பிளேஸ்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஜான்வரிக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி இல்லை. லைக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சி வச்சுருந்தேன் அப்படின்னா, சரி, ஓகே, ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து நம்ம செலக்ட் ஆகும், ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. லைக் எல்லோரும் மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன் நானும்.
அந்த மாதிரி தான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் தான் நடுவில் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து எனக்கு சென்னை பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் சென்னையில் தான் ப்ளேஸே ஆயிருக்கேன். அதுக்கடுத்து அவங்க வந்து மதுரை கூட்டு வராங்க. எனக்கு வந்து மதுரை வந்து பிரச்சனை கிடையாது. இப்ப நான் அங்க பிளேஸ் ஆயிட்டு, நான் எப்படி இங்க வந்து நான் இருப்பேன்? அதுதான் வந்து எனக்கு பிரச்சனை. அதுக்கடுத்து நான் என்ன நெனச்சேன், சரி ஓகே இவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. கடைசில பார்த்தா, இவங்க என்னைய கன்வின்ஸ் பண்ணி நான் இங்க வந்துட்டேன். இப்ப வந்து நான் இருக்கிறது மதுரை. ஓகேவா? நான் இது வந்து எதிரே பார்க்காத ஒண்ணு. இப்ப இன்னொன்னு ஒண்ணு நான் வந்து 20ல என்ன எதிர்பார்க்கலன்னா, நான் மூவ் அவுட்லாம் ஆனும் நான் எதிரே பார்க்கல. ஓகேவா? ஆனா வந்து இப்ப வந்து என்னமோ நடக்குது. ஆனா வந்து நான் மூவ் அவுட் தான் ஆகப்போறேன். இது வந்து எனக்கு வந்து ஒரு மாரி ஷாக்கிங்கா இருக்கு. என்னால இன்னும் வந்து நான் தான் இத சொல்றனால என்னால ஏத்துக்க முடியல. பிகாஸ் ஐ அம் த கைண்ட் ஆஃப் பெர்சன் எப்படின்னா, எனக்கு வந்து தனியா இருக்கவே பிடிக்காது. சுத்தமா பிடிக்காது எனக்கு தனியா இருக்கவே. லைக் வந்து நெறைய பேர் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பா இருந்தாலும் ஒரு பொண்ணு தனியா இருக்கும். இந்த மாரி எனக்கு இருக்க பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் நான் சண்டை போட்டாலும் எனக்கு பிடிக்காது. எனக்கு வந்து எப்படி சொல்றது? தனியா இருக்க பிடிக்காது. அ தனியா இருக்கவே பேசிக்கா பிடிக்காது. அதனால தான் எனக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வந்து நல்லாவே இல்ல. அந்த மாரி எனக்கு தனியா இருக்க பிடிக்காதனால, நான் தனியா இப்ப எப்படி உங்களுக்கு நான் சொன்னதே சொல்லிட்டு இருக்கேனோ, எப்படி சொல்லணும் புரியும்? எப்படி சொன்னா புரியும்? எப்படி சொல்றது? முன்னாடி வந்து தனியா இருக்கவே எனக்கு வந்து பிடிக்காது. பட் இப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா, என்னைய தனியா விட்டுருங்க அப்படின்ற மாரி இருக்கு எனக்கு. ஏன்னா வந்து எப்படி சொல்ல அதுதான் நான் வந்து சொல்றேன். லைக் வந்து அது ஒரு கோட் இருக்கும் தெரியுமா? ம் சம்வேர் அலாங் த வே வி பிகம் அ பெர்சன் வி தாட் வி வில் நெவர் பிகம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா, லைக் நான் இந்த மாரி ஒரு பெர்சன் மட்டும் ஆவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதா வச்சிருந்தேனோ, அந்த பெர்சனாவே நான் ஆறேன். அதுதான் வந்து 20யோட மகிமைன்னு நெனைக்கிறேன் நானு. இன்னும் 4 மந்த்ஸ் இருக்குதான். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து இருக்கிறதுலயே ஒரு மாரி ஷாக்கிங்கான ஃபேஸ் வந்து இதுதான். என்னைய பொறுத்தவரைக்கும். ஏன்னா, இப்ப வந்து ஒரு ஒரு 1 ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 4த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் வேற மாரி இருந்திருக்கேன் கம்ப்ளீட்லி. ஒரு மாரி எப்படி சொல்றது? ரிவலா அந்த மாரி அப்ப எனக்கு எவ்வளோ விவரம் தெரிஞ்சிச்சுன்னு கூட தெரியல. பட் நான் எப்படி வந்து அப்படி இருந்திருக்கேன். அடுத்து ஒரு 5த்துலேருந்து ஒரு இன்னொரு ஸ்கூல் நான் மாறிட்டேன். அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு 5த்துலேருந்து ஒரு 7த் வரைக்கும் நான் வந்து ஒரு என் கூட இருந்துட்டு, இன்னொரு என்கிட்ட பேசாம ஒரு மாதிரி வேற லைஃப் மாரி இருந்திருக்கேன். எப்படின்னா, எப்படி சொல்றது? இங்கிலீஷ்ல பேசிட்டு ஒரு மாரி ஆட்டிட்யூட் அந்த மாரி இருந்திருக்கேன். அடுத்து என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்ததுக்கப்புறம் அப்பதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு சேர்றேன். அதுக்கடுத்து வந்து ஒரு மாரி கேர்லிஷா ஒரு மாரி ஃப்ரெண்ட்ஸோட இந்த பார்பி டால் வச்சு விளையாண்டுட்டு, கிளாஸ்லாம் பண்ணிட்டு, பாட்டுலாம் பாடிட்டு அந்த மாரி ஜாலியா இருந்துச்சு ஓகேவா? அதுக்கடுத்து 11த், 12த்ல இன்னொரு ஸ்கூல் போறேன். அங்க வந்து எனக்கு இன்னொரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. ஆ ஆனாலுமே அங்க எல்லாமே கொஞ்சம் ஒரே மாரி தானே இருக்கு. அடுத்து காலேஜ் பார்த்தா நான் சென்னைய விட்டு சிட்டிக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்ற மாதிரி, எனக்கு இப்ப தான் வந்து எப்படி சொல்ல? நான் சேஞ்ச் ஆறேன் அப்படின்ற மாரி எனக்கு இருக்கு. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற வார்த்தைய. நான் வந்து அதுவும் சேஞ்சுன்றது ஓகே. பட் நான் எப்படிலாம் சேஞ்ச் ஆக மாட்டேன் அப்படின்னு நெனச்சேனோ, அந்த மாரிலாம் நான் சேஞ்ச் ஆயிருக்கேன். நல்ல வேளை இது எல்லாமே ஒரு குட் சாய்ஸஸ் தான். பட் ஸ்டில் இதெல்லாம் நான் வந்து நெனச்சு பார்த்தது கிடையாது. பட் நடுவுல வந்து நான் எங்கேயோ வந்து ஓகே ஆயிட்டேன். லைக் வந்து ஓகே இப்படிதான் இருக்கும் போல. ஸோ வந்து நம்ம இந்த மாரிலாம் பண்ணி தான் ஆகணும். இதுதான் வந்து நேச்சர் மாரி. இதுதான் வந்து நடக்க போகுது. நம்மளால வந்து எதையும் மாத்த முடியாது. லைக் இப்படிதான் எனக்கு வேணும் அப்படின்னா வந்து அப்படி நடக்காது போல. அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். பட் ஸோ வந்து எப்படி கொண்டு போணும் 20ய இந்த 4 மந்த்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அது நான் வந்து என்னன்னு சொல்றேன். என்னன்னா வந்துட்டு ரொம்ப பெருசாலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து இப்ப வந்து என்ன மந்த் அது ஆகஸ்ட் ஆகுதா? செப்டம்பர், அக்டோபர் இன்னும் ஒரு 2 மாசத்துல வந்து எனக்கு தெரிஞ்சிரும். எந்த கம்பெனில வந்து நான் கன்ஃபார்ம் போறேன் இந்த மாதிரி. அப்படி போறேன்னா, மூவ் அவுட் தான் ஆகப்போறேன்னா அந்த மாரியும் வந்து தெரிஞ்சிரும். இது வந்து கனெக்ட்டே ஆகலன்னு நெனைக்கிறேன். கனெக்ட்டே ஆகாம நான் பேசிட்டு இருக்கேனா? 1 மினிட்டு. ஓகே. கனெக்ட் ஆயிருக்குன்னு நம்புறேன். தெரியல எனக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு மூவ் அவுட் ஆகுறேன் அப்புட்ன்னா, அது வந்து நல்லா போய் முடியணும். ரொம்ப ட்ராமடைஸ்டா நான் வந்து ஆயிறக்கூடாது. அது ஒண்ணு. அப்புறம் வந்து என்னோட கம்பெனி சாய்ஸ நான் ரிக்ரெட் பண்ணக்கூடாது. இது 2 இருக்கு. ஃபர்ஸ்ட்டு மூவ் அவுட் ஆனா நான் வந்து ரொம்ப ட்ராமடைஸ்டா ஆகக்கூடாது. அப்புறம் வந்து இன்னொன்னு என்ன சொன்னேன்? என்னோட கம்பெனி சாய்ஸ நான் ரிக்ரெட் பண்ணிறக்கூடாது. அந்த மாரி நான் சூஸ் பண்ணி தான் போணும். அப்புறம் வந்து நான் இப்படிதான் போவேன்னு நெனைக்கிறேன். அப்புறம் வந்து என்னது? இன்ஸ்டாகிராம்ல இப்ப தான் நான் கொஞ்சம் கன்சிஸ்டன்ட் ஆயிருக்கேன். யூடியூப்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் சரி. ஸோ வந்து இது இப்படியே போகணும். அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம்ல 2K தொடணும். 2K நேத்து வந்து இன்னைக்கு வந்து நம்ம 1906 தொட்டுட்டோம். ஸோ இன்னும் வந்து கொஞ்சம் தான் இருக்கு 200 தொடுறதுக்கு. பார்ப்போம். ஸோ வந்து 4 மந்த்ஸ்க்குள்ள கன்ஃபார்ம் 2K தொட்டுருவேன்னு நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு நடுவுல இன்கன்சிஸ்டன்ட் ஆயி தொலைச்சிட்டேனா தெரியல. பட் 4 மந்த்ஸ்ல வந்து 2K தொட்டுறணும். முடிஞ்சா ஒரு 3K ஆசை யார் விட்டுச்சுன்ற மாரி ஒரு 3K அந்த மாரி கொஞ்சம் இன்னும் க்ரோ ஆகணும். அப்புறம் வந்து யூடியூப்லயும் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இப்போதைக்கு என்ன கோல் வச்சுக்கலாம் 5 மந்த்ஸ்க்கு
500 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கலாம். எனக்கு 21 ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தொடணும். யூடியூப் பொறுத்த வரைக்கும் இது. யூடியூப் பொறுத்த வரைக்கும் 500னாலே எனக்கு பெருசுன்னு தோணுது. ஏன்னு தெரியல. ஏன்னா 500 பீப்பிள் எவ்வளோ பேர். இன்ஸ்டாகிராமில் அதே தான். பட் யூடியூப்பில் வந்து 500 தொடணும். இன்ஸ்டாகிராமில் வந்து 2K 3K மேக்ஸிமம் அந்த அளவுக்கு தொடணும். அப்புறம் வந்து சந்தோஷமாக இருக்கணும் இந்த 4 மந்த்ஸில் வந்து. அப்புறம் வந்து இப்போ நான் பரவாயில்ல. முன்னாடி வந்து எனக்கு மூவ் அவுட்னாலே எப்படி சொல்கிறது, வேணாம் நம்ம வேலைக்கே போக வேணாம், மதுரையிலே இருந்துடலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் எப்படி சொல்கிறது, இப்போ மதுரையிலே மொத்தமே 2 கம்பெனி தான் இருக்குது ஐடி கம்பெனிஸ்னு பார்த்தா. ஸோ அதனால் வந்து போய் தான் ஆகணும். போவேன்னு நம்புகிறேன் என்னைய. அண்ட் பரவாயில்ல, இப்போலாம் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. தே ஆர் மூவிங் அவுட். அப்புறம் இந்த மாதிரி சோலோ ட்ராவல் விலாக்ன்ற பேர் சோலோ ட்ராவல் இந்த மாதிரி போகிறனால எனக்கு கொஞ்சம் வந்து இதுவாக இருக்குது, நம்மளாலே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து அது ஒன்று வந்து சந்தோஷமாக இருக்கணும். நான் ரொம்ப மிஸ் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி ட்ராமடைசிங்காக அதை கொண்டு போகாமல் ஸோ வந்து சந்தோஷமாக இருக்கணும். அப்புறம் வந்து இது 3 தான் 4 சொல்லியிருக்கணும். ஏன்னா நான் ஏன் எல்லாத்தையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக வச்சுருக்கேன் அப்படின்னா, பெருசாக வச்சுட்டு அந்த கஷ்டப்படுறதுக்கு சின்ன சின்னதாக வச்சுட்டு அது நம்மளால் ஓரளவு எனக்கு இதெல்லாம் முடியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ வந்து இதெல்லாம் முடிஞ்சாலே நான் வந்து ஓரளவு வந்து நல்லாவே ஹாப்பியாக இருப்பேன். ஸோ அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறையா எனக்கு வீடியோஸ் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு எப்படி பண்ணேன்னு தெரில. இன்ஸ்டாகிராம்லேயும் எனக்கு இதே பிரச்சனை தான். முன்னாடி நான் வந்து லிப்சிங்க் ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்து வந்து என்ன பண்ணேன், லிப்சிங்க் ரீல்ஸும் ரொம்ப நாள் பண்ணியிருப்பேன். அடுத்து வந்து கொஞ்சம் பியூட்டி இதுன்னு கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நல்ல டான்ஸ் ஆடுவேன், பாட்டு பாடுவேன், அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து வந்து விலாக் ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வாட்டர் எடிட்டிங் நிறைய பண்ணேன். அதுக்கடுத்து ரேண்டம் வீடியோஸ்னு சொல்லிட்டு கேமராவில் பேசி போட்டேன். அடுத்து காலேஜில் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பேசி போட்டேன். அடுத்து இப்போ நான் தனியாக பேசி போட்டுட்ருக்கேன். பட் எனக்கு ஒரு ஜானர் மாதிரி அதிலே போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அது என்ன ஜானர்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. எனக்கு இந்த மாதிரி நம்ம போகிற போக்கில் பேசுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விலாக்லேயே பேசுகிறது, அந்த மாதிரி பேசுறது தான் எனக்கு பிடிக்கும். இந்த லிப்சிங்க்ன்ற அது பேர் என்ன, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதோட. ஆனால் அதில் எப்படி போடணும் ஐடியா இல்லை. இப்போ நியூ ஃபாலோவர்ஸும் வந்திருக்காங்க. கேட்டுட்டு பண்ணலாமா, இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. பட் யூடியூப்பில் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு பார்க்குற ஒரு 10 பேராச்சும் வந்து கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொன்னால் நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவேன். இல்லை எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. எனக்கு வீடியோ யோசிக்கிறது தான் குழப்பமே. வீடியோ எடுக்கிறது எனக்கு இப்போதைக்கு பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு, மைக்கு அது இதுன்னு. இப்போ எதுவுமே பிரச்சனை இல்லை. வீடியோ எடுக்கிறது கான்செப்ட் பிரச்சனையாக இருக்குது. அவள் தான் இந்த மைக் ஒர்க் ஆகலை. நான் தனியாக பேசிகிட்டு இருக்கேன். மைக்கை வந்து சும்மா கையில் வச்சுருக்கேன் போல லூஸ் மாதிரி. சார்ஜ் இல்லையா என்னன்னு தெரில. ஸோ ஆல்ரெடி நான் பை சொல்லி எடுத்துகிறேன். இது மறுபடியும் எடுக்கிறேன். இதை வந்து அட்டாச் பண்ணணும். ஐ திங்க் திஸ் இஸ் வாட் 20 வந்து எனக்கு பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து 4 மந்த்ஸ் இருக்குது. பட் இதுதான் வந்து இப்போதைக்கு நான் 20 பற்றி நினைக்கிறது. நீங்களும் வந்து கமெண்ட்டில் போடுங்க, ஏதாச்சும் ரெசனேட் ஆச்சு இல்லை உங்களுக்கு என்னென்னு சொல்லிட்டு. பாய். மறந்துட்டேன். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. பாய்.